ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வரண்டா ஐஏஎஸ். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாலிட்டியில் இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி டெய்லியும் யூஸ்ஃபுல்லான டாபிக் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்து பார்க்குறதுக்கு நம்ம வரண்டா ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இதுவரை 33 நீதிபதிகள் இருந்தாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். மொத்தம் 34 பேர். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 33 அப்படிங்கிற இந்த எண்ணிக்கையை 37 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன் இது பண்ணுறாங்க, இது பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக்கை தருவிட்டு வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கண்டெக்ஸ்ட் வந்து இதுதான். யூனியன் கேபினட் மே 5ஆம் தேதி யூனியன் கேபினட் மத்திய அரசாங்கத்துடைய கேபினட் கமிட்டியோடைய கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இது எடுக்கிறதுக்கு வெறும் கேபினட் கமிட்டி முடிவு பண்ணால் மட்டும் பத்தாது, இதுக்கு ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு பில்லை அடுத்து நடக்க போகிற பாராளுமன்ற செஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மழைக்கால கூட்டத்தொடர் வந்து நடக்கும். அந்த கூட்டத்தொடரில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு பில்லு கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கையை 33 இருந்து 37 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இதில் வெறும் ஜட்ஜஸ் மட்டும்தான், சிஜே வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஸோ 33 இருந்து 37 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமே நம்ம மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் போயிட்டு ஜுடிஷியரி அப்ரோச் பண்ணுவோம், நிறைய பேர் கேசஸ் போடுவோம் இல்லையா. ஸோ அதனால ஜுடிஷியரி நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கு, அதெல்லாமே சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பெண்டன்சி கிட்டத்தட்ட 80,000த்திற்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. ஸோ அந்த கேசஸ்லாம் நம்ம சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா நம்ம நிறையா ஜட்ஜஸ் தான் பண்ண முடியும், அதனால வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியருடைய அந்த ஃபங்க்ஷனை எஃபிஷியண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, சீக்கிரம் எல்லா கேசஸையுமே வந்து இது பண்ணி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மெயினாக இதுதான். ஸோ கேசஸ் பெண்டிங் இருக்குது, அந்த பெண்டிங் கேசஸ்லாம் சீக்கிரம் காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு யாருக்கு பவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மெயினா சுப்ரீம் கோர்ட் கொண்டு வருது, சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவுறது, அதுல ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றதை பத்தி மெயினா ஆர்டிகல் 124 பேசியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 124 கிளாஸ் 1 அப்படிங்கிற இந்த கிளாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்டாப்ளிஷ் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறுவி அதோடைய ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்றது, அதோட ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றதெல்லாம் ஆர்டிகல் 124(1) அப்படிங்கிற இந்த கிளாஸ் தான் சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரிஜினலா நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சு இல்லையா 1950ல, அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல ஒரிஜினலா மென்ஷன் பண்ண ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 7+1. ஓகேங்களா, 7 ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஒரு சிஜேஐ இருப்பார். இதுதான் நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் 1950ல சொல்லியிருந்த விஷயம். பட் 1950ல இருந்த பாப்புலேஷன் வேற, இப்போ இருக்க பாப்புலேஷன் வேற இல்லையா. ஸோ அதனால அப்பவே நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணவங்களே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரிஜினலா 7+1 இருக்கும். இந்த 7 ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ பாராளுமன்றம் ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்து மூலியமா என்ன பண்ணலாம், ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நார்மல் பில்லா கொண்டு வந்தா போதுமே தவிர கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லெல்லாம் கொண்டு வர தேவையில்லை. ஸோ நார்மலா ஒரு பில்லை கொண்டு வர்ற ஒரு ப்ராசஸ் மூலியமே கொண்டு வந்து என்ன பண்ணலாம், பார்லிமெண்ட் கேன் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 124(2)ல வந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஓகேங்களா, 124(2)ல ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நபரை அவர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாமா, பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு சில கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், செகண்ட் ஜட்ஜ் கேஸ், தேர்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படிங்கிற இந்த 3 கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொலீஜியம். கொலிஜியம் அப்படிங்கிறது என்ன, ஜட்ஜஸே கூடி, சிஜே மற்றும் ஜட்ஜஸே கூடி யாரை அடுத்த ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. சிஜே பொறுத்தவரை அது ஆட்டோமேட்டிக்கா சீனியர் மோஸ்ட், யார் வந்து சீனியர் மோஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஜே வருவாங்க. பட் நார்மல் ஜட்ஜஸை பொறுத்தவரை யாரை அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிறத முடிவு பண்றது யாரு, கொலிஜியம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடி. இதுல
ஜட்ஜஸ் கொலிஜியம் அப்படிங்கிற இந்த பாடியில் யார் இருப்பா? இதில் ஜட்ஜஸும் சிஜேயும் இருப்பாங்க. இவங்க தான் வந்து ஒரு நபரை பரிந்துரை பண்ணி நம்மளுடைய லா மினிஸ்டருக்கு அனுப்புவாங்க. அவங்க அதை ஃபார்வர்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஃபைனலாக அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். அதே மாதிரி ஆர்டிகல் 136ல் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு இது இருக்கு. இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனால சுப்ரீம் கோர்ட் அவங்க சுமூட்டாக நிறைய கேசஸ் வந்து எடுத்து விசாரிப்பாங்க. இதனால நிறைய பேர்டன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆகுது. இது எல்லாமே முக்கியமான இந்த கேஸ்ல இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்டிகிள்ஸ். ஓகேங்களா? ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும்போது 1950 1950ல 7 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க 1956ல, 60ல 13, 77ல 17, 86ல 25 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஸோ லாஸ்டா எப்போ இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா 2019 இப்போ ரீசெண்டா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 2019ல 33 ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளோ 33 30 இருந்ததை 33 இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா 37 இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்? கேசஸ் உடைய எண்ணிக்கை கூடினதுனால. ஸோ நீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹை பெண்டன்சி கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. அதே மாதிரி லோ ஜட்ஜ் பாப்புலேஷன் ரேஷியோ இந்தியாவில் ஒரு 1000 மக்களுக்கு எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதிகமான மக்களுக்கு கம்மியான ஜட்ஜஸ் வந்து சர்வீஸ் பண்றாங்க. அதனால இந்தியாவில் ஜட்ஜ் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு. அமெரிக்காவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ஜட்ஜஸ் 1 மில்லியன் மக்களுக்கு 100க்கும் மேற்பட்ட ஜட்ஜ். இப்போ 1 மில்லியன் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு 100க்கும் மேற்பட்ட ஜட்ஜ் இருக்காங்க. ஆனா இந்தியாவில் 1 மில்லியன் மக்களுக்கு வெறும் 21 ஜட்ஜஸ் மட்டும்தான் சர்வீஸ் வந்து பண்றாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்கும். அதே மாதிரி ஆர்டிகிள் 136 லீட் டு ஹியூஜ் இன்ஃப்ளோ ஆஃப் அப்பீல். ஸோ இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல நிறைய அப்பீல் இதெல்லாம் வர்றதுனால என்ன ஆகுது, நிறைய கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வருது. அதுக்கப்புறமா இன்க்ரீசிங் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ கான்ஸ்டிடியூஷன் பிளஸ் கமர்ஷியல் பிளஸ் டெக்னிக்கல் இந்த மாதிரி நிறைய புது கேசஸ் புது சம்பந்தமான விஷயங்கள் இதாது இல்லையா? அதனால ஜுடிஷியரினால ஈஸியா இது பண்ண முடியல. ஏன்னா 1950ல இருந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ இருந்த சுச்சுவேஷன் வேற. நம்ம லாஸ்ட்லாம் ரொம்ப பழைய லாவாயிருச்சு. அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்பிரட் பண்றதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாமே அந்த நீதி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்னால என்ன பண்றாங்க, 33ல இருந்து 37 இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஒரிஜினலா பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்பஸ்க்காக நம்ம பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது பேர் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956. சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜ் ஆக்ட் 1956 அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட் இருக்கும். ஸோ ஃபர்தரா எப்பப்பெல்லாம் வந்து நம்பரை இன்க்ரீஸ் பண்றாங்களோ அப்போ இந்த 1956 சட்டத்தை தான் வந்து ஃபர்தரா இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ப்ராசஸ். ஸோ இப்போ இதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா குவாலிட்டி வெஸ் குவான்டிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஜுடிஷியரியை பொறுத்தவரை ஜுடிஷியரி நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. ஓகேங்களா? அதிகமான ஜட்ஜஸ் இருந்தால் மட்டும் பார்த்தாது, அது அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு கரெக்டான தீர்ப்பாக இருக்கணும், குவாலிட்டியான தீர்ப்பாக இருக்கணும். ஸோ அது வந்து இங்கே மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. இன்க்ரீஸ் ஜட்ஜஸ் அலோன் மே நாட் சால்வ் த பேக்லாக். ஸோ இன்னும் எவ்வளோ தான் ஜட்ஜஸ் கொண்டு வந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியாது. எப்போ வர அந்த தீர்ப்பு ஒரு கேஸ் ரொம்ப நாள் எழுதிட்டு இருக்காம அதை ப்ராப்பராக முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ்ல டிலே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 33 ஜட்ஜஸ் சென்ஸ் இருக்கு இல்லையா? ஆனால் 31 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. 2 வந்து வேக்கண்டா இருக்கு. இந்த 2 வேக்கன்சியுமே என்ன பண்ணல நம்ம கவர்மெண்ட் வந்து இது பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல நிறைய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.